ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. ஸோ தேர்வு முடிவு வெளியானவுடன் பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸை டோட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுடைய மதிப்பெண் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்க ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அதற்கான டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா 19/1/2024 போட்டிருக்காங்க. மறுமதிப்பீட்டுக்கான அச்சுப்பணி ஸ்கேன் காப்பி பெறுவதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா 23/1/2024 செவ்வாய்க்கிழமை 5:30 வரை அந்த ஸ்கேன் காப்பி பெறுவதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதிப்பீட்டு மையங்களிலிருந்து அசல் வெடித்தாள்களை பெறுவதற்கான தகவல்கள் அனுப்பும் நாள் 19/1/2024 வெள்ளி முதல் 23/1/2024 செவ்வாய் மேலே 5:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வேல்யூவேஷன் சென்டர்ஸ் தான். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து விடைத்தாள் ஸ்கேன் செய்யக்கூடிய நாள் டோட்டில் February 5லேருந்து 9 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான டேட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் காப்பி பதிவேற்றம் செய்யப்படும் நாள் 12/2/2024 சொல்லியிருக்காங்க. ஸோ ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரீவேல்யூவேஷனோட காப்பி உங்களுக்கு February 12 கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுமதிப்பீட்டுக்கு ரீவேல்யூவேஷன் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் காப்பியை வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா February 12 இருந்து February 16 5:30 வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 28 வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட் யாருன்னா பார்க்கலனாலும் நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்மளாம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.